வளர்த்துக் கொள்ளலாம். அதை யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டில் இந்தி சொல்லித் தரப்படுகிறது. இந்தி பிரச்சார சபை இருக்கிறது. அதேபோல கேந்திரிய வித்யாலயாவில் இந்தி சொல்லித் தரப்படுகிறது. தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இந்தி சொல்லித் தரப்படுகிறது. இதை யாரும் பெரிய அளவில் எதிர்க்கவில்லை. ஆனால் அரசு ஒரே தேசம் ஒரே மொழி என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதை திணிக்க பார்க்கிறது. இந்தியாவில் பல மொழிகளை பேசக்கூடிய பல தேசிய இனங்கள் உள்ளன. இவர்களின் செயல் திட்டம் என்பது பல பத்தாண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் ஒரே மொழியை பேசக்கூடிய மக்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான். இந்தியே இந்த தேசத்தின் ஒற்றை மொழியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இதை அவர்கள் மறுக்க முடியாது. ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்பது அவர்களின் நிலைப்பாடு என்பதைப் போல ஒரே தேசம் ஒரே மொழி என்பதும் அவர்களின் நிலைப்பாடு. இந்த திணிப்பை எதிர்க்கிறோம். இது ஏற்புடைய கருத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நாம் சொல்லவில்லை. இந்தியாவில் எந்த மாநிலத்தின் மீதும் இந்தி அல்லாத பிறமொழி பேசக்கூடிய மக்களின் மீது இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள், இந்தியை பேசுங்கள் என்று வற்புறுத்துவது ஏன்? தமிழ் பிராந்திய மொழி என்றால் இந்தி பிராந்திய மொழி இல்லையா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழர்கள் தமிழை பேசுகிறார்கள் என்று நீ பிராந்திய மொழி என்று சொல்லுகிற போது இந்தியை பேசக்கூடியவர்கள் மத்தியில் சில மாநிலங்களில் 1-2 மாநிலங்களில் தான் தாய்மொழியை கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் இந்தி ஒரு பிராந்திய மொழிதான். அதுவும் ஒரு ரீஜனல் லாங்குவேஜ். அது எப்படி இந்தியாவுடைய ஒரே தேசிய மொழியாக இருக்க முடியும்? அரசமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவிலே 22-23 மொழிகள் தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையுமே உயர்த்தி பிடிக்கிறார்கள். கோடிக்கணக்கிலே அதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்கிறார்கள். அதை கட்டாயமாக்குகிறார்கள். அரசின் கொள்கை நிலைப்பாடாக அதை திணிக்கிறார்கள். ஒரு தனியார் பள்ளியிலே இந்தியை கற்றுக் கொடுப்பது என்பது வேறு, அரசே அதை ஒரு கொள்கையாக வரையறுத்து திணிப்பது என்பது வேறு. கொள்கையை திணிப்பதை எதிர்க்கிறோம். அரசு பள்ளி மாணவர்களை வஞ்சிக்கிற மாதிரி இல்லையா சார்? ஏன்னா இது மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளிகள்ல மட்டும் இது கற்பிக்கப்படுதுன்றீங்க. ஆனா அரசு பள்ளின்னு வரும்போது திணிக்கப்படுது அப்படின்றீங்க. இதுல அரசு பள்ளி மாணவர்கள் வஞ்சிக்கப்படுற மாதிரி. அரசு பள்ளி மாணவர்கள் விரும்பினால் தனியார் கோச்சிங்ல போய் படிக்கிறாங்க. அது எப்படி சார் சாத்தியமா? படிக்கிறார்கள். இந்திய கட்டாயம் படிச்சுதான் ஆகணுமா? எதற்காக படிக்கணும்? இந்திய படிக்க வேண்டிய தேவை என்ன? இந்தியை படிப்பதால் என்ன பயன்? இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் தமிழ்நாட்டில் கட்டிட வேலை செய்யறான். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டிலே வேலை இல்லாமல் கட்டிட வேலை செய்கிறார்கள், சிமெண்ட் தூக்கி கொண்டிருக்கிறார்கள், விவசாய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கே வேலை கிடைக்கவில்லை. இந்தியை கற்றுக்கொள்வதால் வேலை விருப்பப்பட்டவங்க படிக்கிறார்கள். அதை நாம் தடுக்கவே இல்லை. மாணவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு எப்படி? மூன்றாவதாக ஒரு மொழியை அவர்கள் படிக்க விரும்பினால் அவர்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? மூன்றாவதாக படிக்காதவர்கள் யாரும் விரும்பவில்லை. விரும்புகிறவர்கள் படிக்கிறார்கள். முடிந்தவர்கள் படிக்கிறார்கள். அது ஒன்று கட்டாயம் இல்லை. தமிழிலேயே படித்து தமிழிலேயே ஐஏஎஸ் எழுதி தமிழிலேயே ஆட்சி நிர்வாகத்தையும் செய்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் படித்தால் ஐஏஎஸ் ஆக முடியாது, ஐபிஎஸ் ஆக முடியாது என்ற நிலையெல்லாம் கிடையாது. எனவே மும்மொழி கொள்கை என்பது அவர்களின் ஒரே மொழி ஒரே தேசம் என்கிற நிலைப்பாடாக இருப்பதால் தான் அதை நாங்கள் எதிர்க்கிறோம். சமர சிக்ஷா அபியான் திட்டத்தை தொடர்ந்து நேற்று நடத்துறேங்க. எங்க இடத்துல ஒருத்தர் நடத்த துவங்கி இருக்கிறாரு. இன்னும் அதுக்கு பேர் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. பெயர் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க. அவ்வளவுதான். நாங்க அது ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கான ஒரு பிரிமிஸ். அது இன்னும் நாங்க ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களே தவிர அவரு இடத்துல ஏற்கனவே ஒரு நிர்வாகம் தனியார் நிர்வாகம் நடத்தினாங்க. அவங்க போயிட்டாங்க. இன்னொரு நிர்வாகம் அங்க வர போறாங்க. எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்த. இந்த விஷயத்துல இந்த விவகாரத்துல இரட்டை வேடம் போடுறீங்க அப்படின்றத அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. திமுக கூட்டணியோட இரட்டை வேடம் அண்ணாமலை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஊடக கவன ஈர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு
நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார். அவருடைய அணுகுமுறை என்பது வியப்பாக இருக்கிறது. இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை. எங்கள் இடத்தில் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அது இன்னும் அப்ரூவல் வாங்கல, அதுக்கு இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகல, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் வந்து சேரல, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட அங்க கிடையாது, ஒரு மாணவர் கூட அங்க சேரல. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது ஒரு அந்த இடம் எங்களுடைய இடங்கிறதுனால என்னுடைய பெயரை சார், நேற்றைய தினம் ஒன்றிய அரசு அந்த ஒதுக்கீடு செய்த அந்த தேசிய பேரிடர் நிதியில கூட ஒடிசாவுக்கு ஒதுக்கியிருக்காங்க, மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு தேசிய பேரிடர் நிதி ஒதுக்கீடு செய்த இதுக்கு முன்னாடி பற்றி எல்லாம் அண்ணாமலைக்கு கவலை இல்லை. இந்த அரசுக்கு, தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு இந்திய ஒன்றிய அரசு சமக்ரா சிக்ஷா அபியான் அந்த கல்வி திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஏன் ஒதுக்கவில்லை? இதற்கு உண்மையிலேயே மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால், அந்த மாணவர்களின் நலனில் அவருக்கு பொறுப்பு இருந்தால், இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை கேட்டு தர வேண்டும். அதுக்கெல்லாம் அவர் குரல் கொடுக்கல. அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள், இப்ப லயோலா போன்ற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிற கல்வி நிறுவனம் விளிம்பு நிலை மக்களுக்காக நடத்தப்படுகிற கல்வி நிறுவனங்களாக இருக்கின்றன. இதில் நிறைய எஸ்சி எஸ்டி மாணவர்கள், மைனாரிட்டி சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் வாய்ப்புகளை பெற்று படித்து வருகிறார்கள். இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களுக்கு முறையாக நிதி வருவதில்லை. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு, ஓபிசி மாணவர்களுக்கு, மைனாரிட்டி சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு தரப்படுவதை நிறுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குறைத்துக் கொண்டே வருகிறது இந்த பாஜக அரசு. இவர் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்களாக இருந்தால், ஏழை மாணவர்களுடைய கல்விதான் முக்கியம் என்று கருதி இருந்தால், அவங்க இந்தி படிக்கணும்னு கவலைப்படுறவர் அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கி தரணும் ஏன் கவலைப்படல? அதை பத்தி என்னைக்கு இவர் குரல் கொடுத்திருக்காரு? இவருடைய பிரதமர்கிட்ட போய் அதை பத்தி என்னைக்காவது மனு கொடுத்திருக்கிறாரா? நாங்க மனு கொடுத்துருக்கோம். விளிம்புநிலை சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். அதுல கல்வியில கூட போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கூட வருமான வரம்பு விதிக்கிறாங்க. அதுல இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற முன்னேறிய சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு 8 லட்சம் ரூபாய் வருமான வரம்பு. 8 லட்சத்துக்கு மேல போனாதான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இல்ல. ஆனால் ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு வெறும் 2 லட்சம் ரூபாய். 2 லட்சத்துக்கு மேல ஒருத்தர் சம்பளம் வாங்குறான், ஆண்டு வருமானம் வாங்குறான்னா அவன் பிள்ளைக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடையாது. எஸ்சி எஸ்டி மாணவர்களுடைய பெற்றோரின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சமாக இருந்தால் அதற்கு மேலே வாங்கக்கூடியவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடையாது. இவ்வளவு மோசமான வருமான வரம்பை வைத்திருக்கிற மோடி அரசிடம் போய் அண்ணாமலை கேட்க வேண்டியது தானே. இந்த ஓபிசி மாணவர்கள் இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தானே அதிகம் இருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டியில இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தானே இருக்கிறாங்க. அவங்களுடைய வருமான வரம்பை ஓபிசி மாதிரி 8 லட்சத்துக்கு உயர்த்தினால் என்ன? அவங்களாம் ஏழை மாணவர்கள் தானே. அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடாது என்பதற்காக சூது சூழ்ச்சி செய்யக்கூடிய இந்த பாஜக பாசிச அரசு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தருவதற்கு இவ்வளவு பெரிய டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு வச்சிருக்கு. முன்னேறிய சமூகத்தில் பிறந்த மாணவர்களுக்கு வருமான வரம்பு 8 லட்சம். ஆனா ஏழை எளிய எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு 2 லட்சம் 2.5 லட்சம். இந்த பாகுபாட்டை களைவதற்கு இந்த பாஜக என்ன செய்திருக்கிறது? இந்த அண்ணாமலை போன்றவர்கள் என்ன குரல் கொடுத்திருக்கிறார்கள்? சார், இப்ப தொடர்ந்து ஒரு மொழி பிரச்சனை எப்ப வந்தாலுமே மும்மொழி மொழியா இருக்கட்டும், இந்தி திணிப்பு விவகாரம் வரும்போது தொடர்ந்து பாஜக தரப்புலையா இருக்கட்டும், பன்மொழி கொள்கை கூட வரவேற்க முடியாது. எனக்கு ஹிந்தி மீது நமக்கு வெறுப்பு கிடையாது, எந்த மொழி மீதும் வெறுப்பு கிடையாது. அன்னை தமிழை காப்போம், அனைத்து மொழிகளையும் மதிப்போம் என்று முழங்கியவர்கள், முழங்கிக் கொண்டிருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். எங்களுக்கு எந்த இனத்தின் மீதும் எந்த மொழியின் மீதும் வெறுப்பு இல்லை. ஆனால் இந்தியை இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் கற்றாக வேண்டும் என்கிற தேவை எங்கிருந்து வந்தது? இதுதான் நாம் சொல்றோம். இதுல ஏழை மாணவர்கள் படிச்சா என்னன்னா, ஏழை மாணவர்களுக்கு ஹிந்தி படிச்சுட்டா வேலை கிடைச்சிருமா? இது இந்த வாதமே தவறு. அப்படி ஒண்ணு வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி மும்மொழி கொள்கை வரும்போது ஃபுல்லுமே திமுக நடத்துற பள்ளிகள்ல ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுது, அங்க தமிழே கற்றுக் கொடுக்கப்படுவது இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதோட தொடர்ச்சியா தான் நீங்க ஒரு பள்ளி நடத்துவதா, சிபிஎஸ்இ பள்ளி நடத்துவதாவோ அரசு பள்ளிகளை தான் பண்ணக்கூடாது. அரசாங்கம் தனியார் பள்ளிகளை விட அரசாங்க பள்ளிகள் தான் அதிகம். அரசு பள்ளிகளில் ஒரு கொள்கையை நீங்க நிலைநாட்டுவதுங்கிறது பர்பெச்சுவேட் ஆயிரும் இல்ல, அது நிரந்தரம் ஆயிரும் இல்ல. தனியார் பள்ளிகளை என்னைக்கு வேணாலும் அரசு பள்ளிகளை மாற்ற முடியும், அது பிரச்சனை கிடையாது. அரசு பள்ளிகள்ல ஏன் இந்த கொள்கையை நீ திணிக்கிறீங்க? இந்தியா முழுக்க ஒரே கொள்கையை ஏன் திணிக்கிறீங்க? அந்த திணிப்பு ஏன்? சுதந்திரம்ங்கிறது வேற, விருப்பம் என்பது வேற.
இயன்றவர்கள் படிக்கட்டுங்கிறது வேற. நீ திட்டமிட்டு எல்லோருக்கும் இந்த கல்வியை நாங்க திணிப்போம், நீ எல்லாரும் கட்டாயமா இந்திய கத்துக்கணும், எல்லோரும் இந்திய நீ பேசணும், இந்திய எழுதணுங்கிறதுக்கான தேவை எங்கிருந்து வந்தது? என்னையே நீ இந்தி வாழாவாக மாற்ற முயற்சிக்கிறாய். என்னுடைய எதிர்கால வாரிசுகளை எல்லாம் இந்தி பேசக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கான நோக்கம் என்ன? உனக்கு ஒரு இடன் அஜெண்டா இருக்கிறது, ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது. இந்த தேசத்தில் ஒரே கொள்கையை, ஒரே மொழி கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்பது மிகவும் ஆபத்தானது என்பதுதான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிற ஒரு உண்மை. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சந்துரு மற்றும் ஹரிபரந்தாமன் என்ன ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்கன்னா, பிரஸ் மீட்ல சங்கிகள் நிறைந்த இடமாகவும் சிறுபான்மையினருக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு இல்லாத இடமாகவும் நீதிமன்றங்கள் இருக்குது. நீதிமன்றங்கள் நீதிபதிகள் அவர்களால் நிரப்பப்பட வேண்டும் சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீதிபதிகள் நியமனத்துல சங்கிகள் அல்லது தலித்துகள், சங்கிகளுடைய ஆதிக்கங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தலித்துகள் புறக்கணிக்கப்படுறாங்க. அதாவது இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கிறதை விட சனாதன சட்டம் நடைமுறையில் இருக்கிறது என்பது உண்மை என்பதை இன்றைக்கும் நிரூபித்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிற இடம்தான் நீதிமன்றம். நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனங்களில் ஓபிசி சமூகங்களை சார்ந்தவர்கள் கூட 1% இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எஸ்சி எஸ்டி நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. நாடு விடுதலை பெற்று 75 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் 21ஆம் நூற்றாண்டை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிற சூழலிலும் ஜனநாயகமே உலகம் முழுவதும் பரவியிருக்கிற சூழலிலும் கூட இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களிலும் நீதிமன்றங்களிலும் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே கோலோச்ச முடியும் என்கிற நிலை இங்கே நீடிக்கிறது. இதுதான் இந்த மண்ணில் இன்றைக்கும் அரசமைப்பு சட்டம் 10% கூட நடைமுறைக்கு வரவில்லை. 90% சனாதன சட்டமாக இருக்கிற மனுஸ்மிருதியே இங்கு ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறது என்பதை அவை உறுதிப்படுத்துகின்றன. மெட்ரிகுலேஷன் உள்ள ஸ்டேட் போர்டு தானே சிலபஸ். மாநில அரசு கல்வி திட்டம் தான் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்கு. சிபிஎஸ்இல மட்டும்தான் ஹிந்தி இருக்கு. சிபிஎஸ்இ பள்ளிகள்ல 8வது வரையுமே ஹிந்தி கட்டாயமா கற்றுக் கொடுக்கப்படுது. அது திணிக்கிற மாதிரி இல்லையா? சிபிஎஸ்இ பள்ளிகள்ல 8வது வரையுமே ஹிந்தி கட்டாயமா தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு கல்வியை அறிமுகப்படுத்தும் போதும் ஒரு எதிர்ப்பு மக்கள்கிட்ட இருந்திருக்கு. நவோதயா கல்வியை நம்ம எதிர்த்து தமிழ்நாட்டில் நுழையல. ஆனால் கேந்திரிய வித்யாலயா மத்திய அரசு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய வட இந்தியக்காரர்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் எங்கே இருக்கின்றனவோ அங்கே மட்டும் கேந்திரிய வித்யாலயா வந்துச்சு. அது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்குமானதில்லை. இப்ப ஆவடியில் இருக்கிறாங்க, போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செய்யறாங்க, நார்த் இந்தியன்ஸ் இங்க வராங்க. அவங்க பிள்ளைகள் இங்க படிக்கணும். அவங்க படிக்கிறதுக்கு ஹிந்தி தேவைப்பட்டுச்சு. அதனால கேந்திரிய வித்யாலயாங்கிற ஒரு கல்வி திட்டத்தை சொன்னாங்க. அது போன்ற கல்வி நிறுவனங்களை இப்ப நம்ம எதிர்க்கல. அது இங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. ஆனா ஒவ்வொரு முறையும் ஒரு உள்நோக்கத்தோடு இந்தியை எல்லோரும் பயின்றாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துது. ஆப்ஷனல் இல்லை. இது தமிழ்நாட்டில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் கட்டாயம் படித்தாக வேண்டும். ஒரு 25 ஆண்டுகளுக்கு பின்னர் அல்லது 50 ஆண்டுகளுக்கு பின்னர் இவர்கள் அனைவருமே இந்தி பேசக்கூடியவர்களாகிவிட்டார்கள் என்ற நிலையை உருவாக்குவதுதான் அவருடைய நோக்கம். மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட உதாரணத்திற்கு ராஜஸ்தானிலே ராஜஸ்தானி தான் தாய்மொழி. இன்றைக்கு இந்தி பேசக்கூடிய எண்ணிக்கை 80 விழுக்காடு ஆகிவிட்டது. ராஜஸ்தானி பேசக்கூடிய எண்ணிக்கை 21% மாறிவிட்டது. அவர்களின் தாய்மொழி சிதைக்கப்பட்டு விட்டது. அதேபோல போஜ்பூரி என்கிற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது. அங்க கடுவாலி என்கிற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது. சாந்தலி என்கிற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது. அவங்கெல்லாம் இந்தி, இதெல்லாம் இந்தி குடும்பம்னு சொல்றாங்களே தவிர இந்தி கிடையாது. அதை பேசக்கூடிய எண்ணிக்கை போயிடுச்சு. இன்னைக்கு அவங்க எல்லாமே இந்தி வாழாக்களாக மாறிவிட்டார்கள். தமிழர்களையும் இந்தி வாழாக்களாக மாற்றுவதுதான் அவர்களின் நோக்கம் என்பதால் அதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம், அதை எச்சரிக்கிறோம். ஒரே ஆளுக்கு பல கேள்வி.